வணக்கம். நான் டாக்டர் மகேஸ்வரி ஹரிஹரன், மகரி நர்சிங்ஹோம் வில்லிவாக்கம். இன்றைக்கு மூன்றாவது காரணமாக ஓவேரியன் ஃபேக்டர்ஸ், அதாவது ஓவரியில் கரு வளர்ந்து வெடிக்கணும். இதில் 2 கண்டிஷன் பற்றி சொல்கிறேன். ஒன்று பிசிஓஎஸ், அதை பிஎம்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ரெண்டாவது எண்டோமெட்ரியோசிஸில் வர எண்டோமெட்ரியோமா. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன்லையும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஆண் தன்மைக்கான ஹார்மோன் எல்ஹெச், அதனுடைய ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் இதெல்லாம் அதிகமாகிறதுனால எக்னுடைய குவாலிட்டியும், எக்னுடைய மெச்சுரேஷன், எக்னுடைய வெடிக்கிற தன்மை எல்லாமே குறையும். ஸோ இதனால் ஓவலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். எண்டோமெட்ரியோமாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்னால அவங்களுடைய ஊசைட்னுடைய காம்பிடன்ஸ் கம்மியாகும், ஊசைட்னுடைய ரிசர்வ் கம்மியாகும். ஸோ இந்த ஓவரி ரிசர்வ் இதெல்லாம் கம்மியாகிறதுனால அவங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிபிலிட்டிஸ் கம்மியாகும். இன்னொன்று அதனுடைய யூட்ரஸ்னுடைய உள் லேயர்லையும் அந்த ரிசெப்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த இம்ப்ளான்டேஷன் பொட்டன்ஷியலையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதற்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது தான் இந்த கேம்பெயினுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.